நான் வந்து இங்கே சவுதிக்கு எப்படி வந்தேன், எனக்கு எப்படி விசா கிடச்சி, நான் வந்து எப்படி விசா வாங்கினேன், எப்படி நான் வந்து ட்ரை பண்ணி இங்கே வந்தேன். விசா வந்து சும்மாவாக கிடைச்சாங்க அப்படின்னா வந்து சும்மா கிடைக்கலாம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு காசு வாங்கினானுங்க. ஸ்டாம்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபாய் சம்திங் நான் கொடுத்த ஞாபகம் இருக்குது. 15,000 13,000 கொடுத்த ஞாபகம் இருக்குது. மெடிக்கலுக்கு வந்து 6,000 சம்திங் கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? டைம் வந்து காலையில் 6:10 நான் வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இப்போ ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். காலையில் நான் முழிக்க ரொம்ப டைம் ஆகிட்டு, அதாவது நான் முழிச்ச உடனே அப்படியே வந்து காரில் இருக்கேன். என் முகத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அவங்களாம் சுருங்கி போயிருக்கா, அதான் காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து என்னோடய நாள் எப்படி போகணுன்னு மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே சவுதிக்கு எப்படி வந்தேன், எனக்கு எப்படி விசா கிடச்சி, நான் வந்து எப்படி விசா வாங்கினேன், எப்படி நான் வந்து ட்ரை பண்ணி இங்கே வந்தேன், இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆனால் இப்போ பார்க்கல. நான் வந்து 8 மணிக்கு ஒரு டியூட்டி போவேன், ஒலையாவுக்கு போவேன். அப்போ போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் எம்டியாக தான் வருவேன். அப்போ நம்ம வந்து அந்த டாபிக் பற்றி பேசலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் உள்ள வேலையை பற்றி பார்க்கலாம், ஏன்னா எப்போம்லாம் வேலை இருக்குது என்ன ஏதுன்ட்டு, ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா வீடியோவை? என்ன வாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல என்னோட சவுதி பயணம் வந்து எப்படி இருந்து, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு, அதை நம்ம பற்றி பேசலாமா? நான் இப்போ தான் வந்து மெட்ரோவில் கொண்டு இறக்கி விட்டு வரேன். ஒரு பொண்ணு வந்து காலைல 7 மணிக்கு மெட்ரோ போகணும்னு சொல்லிச்சு. இன்னொரு பொண்ணு 10 மணி தான் போகணும்னு சொல்லிச்சு. ஒரு பொண்ணு 8 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிச்சு. லாஸ்ட்டில் வந்து 2 பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போகலை. ஒரு பொண்ணு வேலைக்கு போகலை 7 மணிக்கு போகிற பொண்ணு வந்து காலேஜும் போகலை. அன்றைக்கி 10 மணி போகிற பொண்ணு மட்டும் தான் காலேஜ் போயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நேராக ஸ்கூல் ட்ரிப்பு முடிச்சுட்டு அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் ரூமில் உள்ள வேலையை பார்த்துட்டு இப்போ வந்து மெட்ரோவில் வந்து விட்டுட்டு திரும்ப போயிட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து நம்ம டாபிக் ஆரம்பிக்கலாம். நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. நான் ஊரில் இருக்கும்போது நான் 2022 இங்கே வந்துட்டேன். 2022 தான் இங்கே வந்தேன். கரெக்டு 2022 ஏப்ரல் 29 நைட்டு இங்கே வந்து சேர்ந்தேன், சவுதிக்கு வந்தேன் ஃபஸ்ட்டு. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நான் இதான் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் ஊரில் தான் இருந்தேன். ஊரில் தான் வேலை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எனக்கு வந்து வெளியே வேலை பார்க்குறவங்கள தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே வந்து கால் பண்ணுவேன். அடிக்கடி கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் டிரைவர் வேலைகள் இருக்கா, இல்லை கம்பெனியில் வேலை இருக்கா அப்படி கேட்டு இருப்பேன். அப்போ தான் இந்த ஹவுஸ் டிரைவர்லாம் இப்படிலாம் இங்கே வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சவுதியில் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிரைவர்லாம் வச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அந்த டைம் தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து விசாரிக்க எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சி கடைசியாக ஒரு அண்ணன்கிட்ட நான் வந்து கேட்டு பேசி விசா வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்படின்னா அந்த அண்ணன் வந்து எந்த ஒரு அண்ணன் பிடிச்சாங்க, ஓகேங்களா? அவங்க 2 பேருமே நம்ம ஊர் தான், தமிழ்நாடு. இந்த அண்ணன் வந்து என் ஊர் கன்னியாகுமரி எனக்கு ஊர். எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு ஃப்ரெண்டு மூலமாட்டு 2 ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த அண்ணனுக்கு மேலே ஒருத்தர் இருந்தான். அந்த ஆள் வந்து சவுதியில் வந்து ரியாதில் இல்லை, வேற எங்கேயும் ஒரு இடத்துல இருந்தார். அவருக்கு ஃப்ரெண்டு வந்து ரியாதில் இருந்தார். அப்போ இது வந்து 4 கை மாறி வந்து உங்களுக்கு புரிஞ்சா, ரியாதில் உள்ள ஆள் கையில் தான் வந்து விசா கிடச்சி. அவர் வந்து தமாமில் உள்ள ஆள் கையில் கொடுத்தாருன்னா சும்மா இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி விசா இருக்குப்பா, அவருக்கு தெரிஞ்சாலும் மேபி அப்படி. தமாமில் உள்ள ஆள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஆளை வந்து ஒரு பையனை வந்து ஃப்ரெண்டு போல். அப்போ அவங்க லிங்காகி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் வந்து அவனுக்கு என்ன ஃப்ரெண்டு இருக்கான், அவன் தான் என் ஃப்ரெண்டு. அப்படி வந்து 4 கனெக்ஷன் ஆச்சு மொத்தத்தில். அந்த மாதிரி 4 கனெக்ஷன் ஆகி தான் என் கைக்கு வந்து விசா பேப்பர் கிடச்சி. அதுவும் வந்து எப்படி கிடச்சுன்னா இந்த பிடிஎஃப்லையோ எந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோ மட்டும் எனக்கு கிடச்சி. அது எப்படின்னா என் கஃபீல் வந்து இங்கே வந்து விசா அப்ளை பண்ணதுக்கு வந்து ஈஸி தான், குயிக்காக அப்ளை பண்ணிடலாம், டைமும் அதிகம் ஆகாது. அப்போ விசா வந்து அப்ளை பண்ணி ஆல்ரெடி என் கஃபீல் வந்து இங்கே ரியாதில் ஒரு ஆள் இருந்தார்ல, அந்த ஆள் கையில் வந்து அந்த ஆளுக்கு கஃபீலும் என் கஃபீலும் ஃப்ரெண்டு போல். அது எனக்கு இங்கே வந்தால் தெரியும். அப்போ அந்த கஃபீல்கிட்ட கொடுத்தோன்னா அந்த கஃபீல் என்ன பண்ணிட்டான், அந்த டிரைவர்கிட்ட வந்து விசா கொடுத்தேன். யார் ரியாதில் வந்த தமிழ் ஆள்கிட்ட. அவர் வந்து தமாமில் உள்ள ஆள்கிட்ட கேட்கும்போது அப்படி வந்து லிங்க் தான் எனக்கு, ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து வேற பேப்பர் மட்டும் வருது. யாரும் அனுப்பிவிடா, தமாமில் வந்து ஆள் வந்து ஒரு சின்ன ஜெராக்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது, அது மட்டும் அனுப்பிவிடாரு எனக்கு. அது அப்போ அந்த டைம் வந்து அது விசாவா எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி செக் பண்ணு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தன் வந்து குவைத்தில் இருந்தான். அப்போ அவன்கிட்ட கொடுத்த விசாவை அவன் செக் பண்ணி எனக்கு வந்து தம்பி இது விசா வந்து கன்ஃபார்ம் விசா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு என் பாஸ்போர்ட் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணல. அதாவது என்னோட டீட்டெயில் மட்டும் அந்த விசாவில் ஆட் பண்ணாமல் வெறும் கஃபீல் டீட்டெயில் மட்டும் தான் இருந்துச்சு, சரிங்களா? நாங்கள் செக் பண்ணும்போது அப்படி தான் இருந்து ஆன்லைனில். திரும்ப அந்த விசாவை வந்து அவன் ரியாதில் இருந்த ஆள் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராவல்ஸ் இருந்து திருச்சிராப்பள்ளியில். அப்போ
அப்போ திருச்சிராப்பள்ளிக்கு வந்து இந்த விசாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் வருவான். என் பாஸ்போர்ட்டில் ஆல்ரெடி அனுப்பி கொடுத்து எனக்கு வந்து இங்கே வந்து வக்கால போட்டாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த விசாவில் வந்து கஃபீலோட டீட்டெயில் மட்டும் தான் இருக்கும், ஓனருக்கு பேர் அவங்க டீட்டெயில் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் என் பாஸ்போர்ட் வந்து அதில் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ண உடனே தான் வந்து என்னோட டீட்டெயில் வந்து அதில் வந்து ஆட் ஆயிரும். அப்போ வந்து விசா வந்து எனக்குள்ள விசா வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். திரும்ப நான் வந்து இங்கே எங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு போய் ட்ராவல்ஸில் போய் மெடிக்கல் முடித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் தான் நடந்து. அப்போ நான் போன டைம்லாம் வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, இது பயோமெட்ரிக்லாம் வந்து கிடையாது, அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு எனக்கு தெரில. நான் பயோமெட்ரிக் வைக்க தனியாக போகவே இல்லை செப்பரேட்டாக. நான் மெடிக்கல் மட்டும் தான் போயிருந்தேன். மெடிக்கல் போய்ட்டு எனக்கு வந்து செக்அப் நடந்து, நார்மலாக வந்து நடக்க மாதிரி கண்ணுக்கு வந்து டெஸ்ட் நடந்து, அப்புறம் வந்து யூரின் எடுத்தாங்க, மோஷன் எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. அப்புறம் நெஞ்சை வந்து ஸ்கேன் பண்ணாங்க. கரெக்டாக மோஷன் எடுக்கலை, யூரின் எடுத்துருந்து நெஞ்சை வந்து அப்புறம் ஸ்கேன் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து வித்தவுட்டில் நின்று காமிக்கிற மாதிரி அப்படியும் அது ரொம்ப நேரம் டக்குனு ஒரு செகண்ட் தான், ஒரு 3-4 செகண்ட் மாதிரி இருந்துச்சு நான் பண்ண மெடிக்கலில். ஓகேங்களா, இவ்வளோ தான் எனக்கு நடந்து. அப்புறம் நான் வந்து எனக்கு மதியானமே முடிஞ்சு மெடிக்கல், நைட்டுக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்துட்டு நான் கொண்டு ட்ராவல்ஸாக கொடுத்தேன். அவங்க வந்து என்ன போக சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் வந்து பஸ் பிடிச்சி நேராக எங்கே வந்துட்டேன், என் ஊருக்கு வந்துட்டேன். திரும்ப வந்து ரூபா கட்டினேன், மெடிக்கலுக்கு நான் ரூபா கட்டினேன். அப்புறம் வந்து ஸ்டாம்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 15,000 சம்திங் நான் கொடுத்த ஞாபகம் இருக்குது. 15,000 13,000 கொடுத்த ஞாபகம் இருக்குது. மெடிக்கலுக்கு வந்து 6,000 சம்திங் கொடுத்துருந்தேன். சரிங்களா, அப்புறம் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு எனக்கு வந்து என் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னாச்சு, பாஸ்போர்ட் வந்து வந்துட்டு கொரியரில். அப்படின்னா வாங்கினோடனே எனக்கு வந்து பாஸ்போர்ட்டில் 90 நாள் விசான்னு போட்டு எனக்கு ஸ்டாம்ப் பண்ணி வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் எப்போனாலும் நான் வந்து டிக்கெட் போட்டு கிளம்பி போய்க்கலாம். சரிங்களா, அப்புறம் நான் டிக்கெட்டு வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன் போட்டேன். 25,000 சம்திங் ஆச்சுருக்கேன். இங்கே ஒரு 25, மெடிக்கல் ஒரு 15, 30, 40, அப்புறம் ஒரு மெடிக்கல் 15 பாருங்க, ஸ்டாம்பிங் 15, 40 ஆச்சா. அப்புறம் வந்து மெடிக்கலுக்கு ஒரு 6,000 சம்திங் நான் வந்து செலவு பண்ண நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 7 ரூபா போடுங்க, அப்படி 47 ரூபா. அது போக வந்து விசா வந்து சும்மாவாக கிடைச்சாங்க கேட்டிங்கன்னா வந்து சும்மா கிடைக்கலாம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு காசு வாங்கினானுங்க. என்கிட்டலாம் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் வாங்குவானுங்க, என்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நான் வந்து எப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தேன், எப்படியா பொய் ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்து வந்தேன். அப்போ நான் வந்து ரூபாய் ஏமாத்தாலும் தெரில, நான் அதை கொடுத்து சரி தான் வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தது தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டானுங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டானுங்க வந்து இந்த வீடு வந்து நல்ல வீடு, நான் நல்ல வீடு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து டாக்டர் வேலை பார்க்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இப்படிலாம் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படி எனக்கு பழகி நான் வந்த கதை இதுதான், வேறு எதுவுமே இல்லை. வந்ததுக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் ஆண்ட முன்னேற்றத்தில் வந்து நல்ல கஃபீல் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கு கஃபீல் வந்து ஒரு மேடம் தான், பொண்ணு தான். அதனால் வந்து அந்த பொண்ணு பரவாயில்ல, நம்மளை வந்து அந்த அளவுலாம் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நல்ல மேடம் தான். நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் வேலை வச்சு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு என்னோடய வேலை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக மேலே ஆச்சு நடந்துகிட்ருக்கு என்னோடய வேலைகள். இப்படி தான் என்னோடய பயணம் இங்கே வந்துச்சு சவுதி அரேபியாவுக்கு. எப்படி இருந்து நான் அப்படியே பேசி என் ரூமுக்கே கிட்டே வந்துட்டேன். என் வீடியோ வந்து சவுதியில் வந்து இருந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் பார்த்தாங்கன்னா வந்து நான் வந்து இந்த விசா ப்ராசஸிங் பற்றி பேசுறது நல்லா இருந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருந்துச்சு என்னோடய சவுதி பயணம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, நான் வந்து என் ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கூப்பிட போவேன் என் மேடத்தை, எந்த பொண்ணை வந்து ஸ்டேஷனில் போய் கூட போகணும். அப்போ வந்து நான் அப்படி கண்டினியூ பண்ணி போடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, என் கதை பிடிச்சிருந்தா. சரிங்களா, டைம் வந்து என்கிட்ட வந்து 5:30 ஆச்சு. இப்போ எங்கிட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடைதான் போய்ட்டுருக்கேன் டீ குடிக்கிறதுக்கு. இது வந்து என் கார் கிடையாது, என் ஃப்ரெண்டு கார் தான். நான் வண்டி ஓட்டல, நான் சைட்லேருந்து தான் வெயிட் எடுத்துகிட்ருக்கேன். இது என் பக்கத்து ஏரியாவில் உள்ள பார்க்கு, சூப்பராகும். நேரம் போல் முன்னாடி இங்கே தான் வந்து இருப்பேன் இந்த குளிர் டைம்லாம். கடையை பார்த்தீங்கன்னா வந்து நெருங்கியாச்சு. இந்த பச்சை பில்டிங்லாம் அதுக்கு அடுத்து தான். நேற்று இங்கே தான் வந்தோம், சேம் கடை தான், எந்த மாற்றம் இல்லை. என்னடா நேற்றுக்கே முக்கியம்னு சொன்னால் அப்புறம் இன்றைக்கி அங்கேயே திரும்ப போகிறீங்கன்னா எங்களுக்கு இங்கே தான் வந்து பற்று கிடைக்கும், இங்கே தான் எங்களுக்கு கடன் கிடைக்கும். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ஏஷியன் ரெஸ்டாரண்ட். எஸ், டீ வாங்கி தருக்கான். அப்புறம் வந்து குழம்புச்சி, அப்புறம் ஒரு உருண்டை கேக்கு, வெடி கேக் ஒன்று. அதெல்லாக்கா சம்சா மாதிரி முட்டை இது வந்து பப்ஸு, முட்டை பப்ஸு
சூப்பராக இருக்கும். இது பக்கா. ஓகே நண்பர்களே, டீலாம் குடிச்சு முடிஞ்சு ஃபைனலாக வந்து ரூமுக்கிட்ட வந்துட்டேன். அடுத்து வந்து வேலை இருக்குமான்னு தெரில. எனக்கு வண்டி கொஞ்சம் வேலை பார்க்கணும், என் காரை. அதுக்கு நான் போகிறேன்னா இல்லை என் வீட்டில் பையன் போகிறான்னு தெரில, பார்க்கலாம். என்னோடய வேலை முடியலை, வேலை வந்து இருக்குது. டைம் இப்போ தான் 5:45 ஆச்சு, இன்னும் நிறைய டைம் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். டீ குடிச்சிட்டு குறைய தலைவலி பயங்கர. சரி ஒரு டீயை போட்டு வரான்னு சொல்லிட்டு டீ குடிக்க போயிருந்தேன் கடைக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை எதுவுமே இல்லை. அதில் வந்து இப்போ வரைக்கும் வேலை இல்லை. டைம் இப்போ வந்து 9:45 ஆச்சு. மேக்ஸிமம் வெளியே போக மாட்டாங்க. ஒரு 10,000 வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மேலேயுமே போக மாட்டாங்க தெரியும் எனக்கு. ஏன்னா காலைல வந்து ஸ்கூல் ட்ரிப்பு, காலேஜ் ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து வேலை இந்த நைட்டு வந்து தர மாட்டாங்க. ஸோ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டோரி பார்த்தோம், நான் வந்து சவுதிக்கு எப்படி வந்தேன் என்ன ஏதுன்ட்டு. அதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பின்ன வந்து என்ன சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு டாபிக் பேசலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் இத்தனை வருஷம் இங்கே வேலை பார்த்துருக்கேன். இத்தனை வருஷத்தில் நான் வந்து என்ன கற்றுக்கணும் அதை வந்து நான் டெய்லியும் உங்களுக்கு ஒன்றா சொல்லி தரேன். சரிங்களா? நாளைக்கு டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நிம்மதியாக போய் தூங்க. எல்லாரும் குட் நைட், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா.